ஹே அதில் இந்த டிக்டாக் வீடியோ பாத்தியா? ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்னடி இது, திருக்குறளா? இப்போ எல்லாம் திருக்குறளும் கூட ட்ரெண்டா ஆகுதா? ஆமாடா, பாரு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. உனக்கு இது உண்மையிலேயே புரியுதா? இல்லடா பாட்டர், அதான் இந்த வீடியோ பார்த்தேன். வா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி சொல்லு பார்க்கலாம். இது என்ன சொல்லுறாங்கன்னா, வானத்திலிருந்து மழை பெய்யுது இல்ல, அதுதான் உலகத்துக்கு ஜீவன். அதனாலதான் மழைய அமிர்தம்னு சொல்றோம். ஓகே, ஆனா இது எப்படி இப்போதைய காலத்துக்கு பொருந்தும்? நினைச்சு பாரு, நம்ம இப்போ கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்ல. மழை வரலனா என்ன ஆகும்? ஓ, அப்படின்னா பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போகும், உணவு தட்டுப்பாடு வரும். எக்ஸாக்ட்லி. பாருடா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட குறள் இன்னைக்கும் எவ்வளோ ரெலவெண்டா இருக்கு. வாவ், இது நல்லா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்கலாம், மரம் நடலாம், வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணலாம். கரெக்ட். நம்ம கூட ஸ்கூல்ல ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம். சூப்பர் ஐடியா. வா, இதுக்கு ஒரு பிளான் போடலாம். முதல்ல இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். பக்கா. இந்த மாதிரி பழைய ஞானத்தையும் நவீன பிரச்சனைகளையும் கனெக்ட் பண்றது சூப்பரா இருக்கு. வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால் தான் உலகம் நிலை பெற்று வருகிறது. அதனால் மழையே அமிழ்தம் எனலாம். Please subscribe.